இந்த பேஸ்கெட் வாங்கி ரொம்ப காலம் ஆச்சுங்க. ஏற்கனவே ஒரு தரம் பிளான்ட் வச்சு அது ரொம்ப டல்லாகிடுச்சு. பட் உடையல. அதனால் நான் தூக்கிலாம் போட மாட்டேன். அதை உபயோகப்படுத்த தாங்க பார்ப்பேன். சரி அதில் என்ன வைக்கலாம்னு பார்த்தா அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ நான் யோசிச்சு சரி டேபிள் ரோஸ் வைப்போம். ஏற்கனவே பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் முன்ன என்ன பண்ணுவேன்னா ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வச்சு அதை வந்து வாட்டர் ஃபால் மாதிரிலாம் ரெடி பண்ணி என்னென்னமோ பண்ணுவேன் அதை. அவ்வளோ உழைப்பு அதுக்கு போட்டிருக்கேன். சரி அதெல்லாம் அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். இது பேஸ்கெட் இருக்குது இதிலேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதில் கட்டிங்ஸ் எடுத்து நான் வைக்கிறேன். இதில் நிறைய கலர் இருக்குது. எந்த கலர் என்னென்னலாம் தெரியாது. கட் பண்ணி வச்சிட வேண்டியதான். அது பூக்கும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நர்சரி போனப்போ ஒரு நல்ல டார்க் ரெட்டு அந்த ரெட் கலர் கட்டிங் எடுத்துகிட்டு வந்திருந்தது. அது தரணியாக கொண்டு வந்து கொடுக்கவுமே அதையும் இன்றைக்கி இதிலே வச்சுட்டேன். அது வீடியோ எடுக்கலைங்க. ஆனால் இந்த கூடையில் தான் வச்சுருக்கேன். எல்லா பூக்களும் வரட்டும் பார்ப்போம் என்னென்ன கலர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. இதில் இந்த பேஸ்கெட்டில் இன்னொன்று என்னென்னா இப்படி மேலே மட்டும் வைக்க தேவையில்லை. கீழே ஹோல்ஸ் இருக்கனால நம்ம சைடில் எல்லாம் வந்து வேறு பிளான்ட்டு அந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சோம்னா அதுலேயும் பூக்கள் வருங்களா. அப்போ கூட நிறைய பூ தெரியும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதில் வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து டேபிள் ரோஸ் வந்து கொஞ்ச நாளில் சில டைம் வந்து அந்த ஒயிட்டு பூச்சி விழுந்த மாதிரி ஆகிடும். அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நுனியை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பூ பூக்க அது முடிய விட்டு அதை கட் பண்ணி விட்டுறணும். அப்படிமா செய்யும் பொழுது நமக்கு நல்லாயிருக்கும். பிளான்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா ஃப்ளவர் நிறையா கொடுக்கும். ஆனால் ஒன்றே ஒரு விஷயந்தாங்க, சூரிய ஒளி கொஞ்சம் படணும். நல்லா நிழலாக இருக்க பகுதியில் வச்சா அவ்வளோவா பூக்காது. எனக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மரக்கண்டாக இருக்கனால அந்த நிழல் பட்டுரும். கொஞ்சம் வெயில் இருக்க இடமா பார்த்து வச்சோம்னா கொஞ்சம் வரும், நல்லா வரும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பெரிய நவாமரம் 2 இருக்குது இல்லைங்களா? அந்த நிழல் இங்கிட்டு நான் மரக்கண்டு வச்சுருக்கிறது எல்லாமே நிழலாக இருக்கனால பூக்கள் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் வெயில் இல்லாமல். அதனால் இதை கொஞ்சம் வெயிலான இடமா பார்த்து வைப்போம்னு சொல்லிட்டு வெளியில் போய் போய் பார்த்து பார்த்து எங்கே வெயில் வருதோ அந்த இடத்துல வச்சுருக்கேன். பார்ப்போம் இது அடுத்து எப்படி பூத்து வருதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் பேஸ்கெட் ஏதாவது இந்த மாதிரி வெங்காய கூடை இல்லை வெள்ளைப்பூடு போடுறதுக்கு இதுக்கெலாம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. அப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் வைக்க பொதுவாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்கி வச்சு அது யூஸ் இல்லாமல் போகுது, அது பழசாயிடுச்சு, வேஸ்ட்டாக போகிறது அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்குங்க.